ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். மத்தேயு 14:30. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளுக்கு ஊடாக கடந்து செல்லும் போது நம்பிக்கையை இழந்து போவது உண்டு. ஆனால் சிலர் கடினமான சூழ்நிலைகளில் இன்னமும் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் உருவாக்கப்படுவதும் உண்டு. மரமானது காற்றிலும் புயலிலும் உறுதியாக நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதனுடைய வேர்கள் ஆழமாக வேரூன்றி இருப்பதே ஆகும். அதுபோல ஒருவன் எவ்வளவு ஆழமாக தேவனில் வேரூன்றி இருக்கிறானோ அதுவே எந்த சூழ்நிலைகளிலும் தன் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதற்கு உதவும். சீஷர்கள் பயணம் செய்த படகு புயல் காற்றினால் அகப்பட்டு தத்தளிக்கிறது. போராடி கொண்டிருக்கிற சீஷர்கள் யாரோ கடலின் மேல் நடந்து வருகிறதை காண்கிறார்கள். பயந்து ஆவேசம் என கதறுகின்றனர். இயேசு நான் தான் என்கிறார். இதை கேட்ட பேதுரு, ஆண்டவரே, நான் கடலின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்கிறான். இயேசுவும் வா என்கிறார். தைரியமாக நம்பிக்கையோடு கடலின் மேல் கால் வைத்து நடந்தான் பேதுரு. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும் என்கிறான். உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம் வாழ்விலும் இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையில் வேரூன்றி வாழும்போது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு செல்ல முடியும். ஆனால் இயேசுவின் மீதுள்ள கண்களை சற்றே விலக்கி நமது பிரச்சனைகளும் நாம் எதிர்நோக்கும் சூழ்நிலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போமானால் நாம் அதற்குள் அமிழ்ந்து போவோம், நமது நம்பிக்கையும் இழந்து போவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்பார். நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து வேரூன்றி நிலைத்து நின்று எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் அவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தரித்திருப்போம். நன்மைகளை பெற்று அனுபவிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். தேவனே, எங்கள் வாழ்வில் நாங்கள் நம்பிக்கை இழந்து போன தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். எவ்வித கடலின் சீற்றங்களிலும் சரி, கொந்தளிப்பிலும் சரி, உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கடந்து செல்ல உங்க கிருபை தந்தருளுங்க கர்த்தாவே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்றும், கைகளின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், அனுதின தேவைகளில் உங்கள் தயவு வேண்டும் எனவும், ஆசீர்வாத தடைகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு வாழவும் உங்க அனுகிரகம் தந்தருளுங்க. வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தாவே, பலவித தேவைகளோடு காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் நினைத்தருளி அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக நடந்து வரும் தற்கொலைகள் தடுக்கப்படவும், கடன், வறுமை, தோல்கள் இவற்றினால் மன நொந்தவர்களை விவிதமான முடிவுக்குள்ளாக தள்ள நினைக்கும் சாத்தானின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படவும், ஆத்மாக்கள் மீட்கப்பட சமாதானமாக வாழ தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் வியாதிகளோடு, சரீர பலவீனங்களோடு, முதிர் வயதின் பலவீனங்களோடும், எலும்பு முறிவுகளோடும் அதிக நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சுகவாழ்வையும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தணிந்து போன இந்த நாட்களில் குடும்பங்களில் காணப்படும் அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் எண்ணங்கள் இவை யாவும் துரத்தப்படவும், இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் அன்பும் குடும்பங்களில் பெருகிட நிலைத்திட தேவரீர் தயவு செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மந்திரி சபையின் அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், தேசத்தின் இராணுவம், பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், நீதித்துறையினர் ஆகிய ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், ஜனங்கள் அனைவரும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாகவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் காப்பகம், முதிர் வயதுள்ளவர்களின் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பு கிடைக்கவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிரசவமும்,
குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் மகிழ்ச்சி அடையவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும் தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள் அவர் தம் குடும்பங்களையும் கர்த்தர் அக்னி மதிலாயிருந்து காத்திடவும், அனைத்து மிஷனரி ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்களுக்கு தேவையான ஆலோசனையும் சுகபலமும் தந்திடவும் ஜெபிக்கும் கொடுக்கும் விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், அதற்கு பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.